ஏமா குழந்தை அழுதுட்டே இருக்கான்? பால் குடுத்தியா இல்லையா? இப்பதான் குடுத்தேன், ஆனாலும் அழுதுட்டே இருக்கான். என்னன்னே தெரியல. அப்ப பால் பத்தலையா இருக்கும், அதான் குழந்தை அழுதுட்டே இருக்கான். என்னடா சொல்றீங்க? பிரெட்ட பால்ல நினைச்சு நல்லா சாப்பிடு, அப்பதான் நல்லா பால் ஊறும். எனக்கு என்னமோ உன் பால் சத்தில்லாத பாலா இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி பாலா இருக்கும் போல, அதான் குழந்தை அழுதுட்டே இருக்கான். உங்களை சுத்தியும் இந்த மாதிரி நடக்குதா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். குழந்தை பிறந்த புதுசுல எல்லா அம்மாக்களுக்குமே நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதுல நம்மளை சுத்தி இருக்கவங்க ஆளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. யாரு சொல்றத கேட்கறது, யாரு சொல்றத கேட்காம இருக்கிறதுன்னு நமக்கு ஒண்ணுமே புரியாது. ஓகே, ஒரு லாக்டேஷன் ப்ரொஃபஷனல் கிட்ட கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா நேர்ல போய் கன்சல்ட் பண்றதுக்கு சுத்தமா டைமே இல்ல. அப்பதான் இவங்களோட பேஜ் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். இவங்க வந்து ஆன்லைன்லயே நமக்கு எல்லாமே டீடைல்ல சொல்லி கொடுக்குறாங்க. அதுவும் அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல. யூஸ்வலா ஹாஸ்பிட்டல் போனாலே டாக்டர் கன்சல்டேஷன் ஃபீஸே அவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனா இவங்க அதை விட கம்மி ரேஞ்ச்ல ஃபீடிங் ரிலேட்டடா நமக்கு இருக்க அத்தனை டவுட்ஸும் மிட்ஸும் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க. பிளஸ் லேச்சிங் எப்படி பண்ண வைக்கணும் அப்படிங்கறத டெமோ கூட காமிச்சாங்க. எனக்கு அவங்கள கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸே வந்துச்சு. நீங்களும் ஒரு நியூ மாமா இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இவங்களோட பேஜை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க மக்களே.